மகாகவி பாரதியாரின் கவிதைகள் திரை இசை பாடல்களாக பல அவதாரம் எடுத்திருக்கின்றன. அதை பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சுப்பிரமணியாக பிறந்து பாரதியாக வளர்ந்து மகாகவியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் பாரதியாரின் கவிதைகள் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னதாகவே திரைப்படங்களில் பாடல் வரிகளாக பயன்படுத்தப்பட்டுள்ளன. 1935 வெளியான மேனகா திரைப்படத்தில் வரும் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி என்ற பாடல் மூலமாக திரை இசையில் நுழைந்தது பாரதியின் கவிதைகள். 1940 வெளியான ராஜயோகம் திரைப்படத்தில் அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாரதியின் வரிகளை கொண்டு சுதந்திர போராட்ட தீப்பொறிகளை திரை இசை மூலம் தெரிக்க விட்டார் இயக்குனர் பி. சம்பத்குமார். 1947 வெளியான நாம் இருவர் திரைப்படத்தில் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்ற பாரதியின் வரிகளை வைத்து சுதந்திரம் கிடைத்தால் உண்டாகும் மகிழ்ச்சியினை முன்பாகவே மக்களிடையே கொண்டு சேர்த்தார் ஏ.வி. மெய்யப்பன். 1948 வெளியான வேதாள உலகம் திரைப்படத்தில் பாரதியாரின் பல கவிதைகளை பாடலாக மாற்றினர். அதில் தீராத விளையாட்டு பிள்ளை என்ற பாடல் மக்களிடையே பெரிய வரவேற்பை பெற்றது. நாட்டின் சுதந்திரத்திற்கு மட்டுமே கவிதைகளை எழுதாமல் எல்லா ஜானலையும் கவிதைகளை எழுதுவதில் பாரதியார் ஒரு சகலகலா வல்லவன். பெண்ணின் சுதந்திரத்திற்காக அவர் எழுதிய மாதர் தன்னை இழிவு செய்யும் கவிதை 1953 வெளியான பெண் திரைப்படத்தில் பாடலாக வெளியாகி பெண்களுக்காக குரல் கொடுத்தது. 1982 நடிப்பு அரக்கன் ரகுவரனை அறிமுகம் செய்த 7வது மனிதன் திரைப்படத்திற்கு மிகப்பெரிய அடித்தளமே பாரதியாரின் வரிகளில் அமைந்த பாடல்களே. விஜயின் துல்லாத மனமும் துள்ளும் திரைப்படத்திலும் பாரதியாரின் காக்கை சிறகினிலே வரிகளை பயன்படுத்தி மனதிற்கு ஒரு அமைதியை கொடுத்தார் எஸ்.ஏ. ராஜ்குமார். சாயாஜி சிண்டே, தேவயானி நடித்து 2000 வெளிவந்த பாரதி திரைப்படம் பாரதியின் வரலாற்றை பேசும் படமாக இருந்தது. அப்படத்தில் வரும் பாரதியின் வரிகளுக்கு இசையால் உயிரூட்டினார் இளையராஜா. பாரதியாரின் கவிதைகள் இன்றளவிலும் காதலுக்காக பல காதலர்களால் களவாடப்படுகிறது. தெய்வீகம், புரட்சி, காதல் என பன்முகத்தையும் கவிதைகளால் கொட்டிய கவிஞன் பாரதிக்கு அழிவென்பதேது? அவன் கவிதைகள் பாடலாய் புது புது அவதாரம் எடுத்துக் கொண்டிருக்க. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக மயூரி தர்ஷினி காந்தி.